நேற்றைக்கு நாம் பார்த்தது அபிராமி அந்தாதியில் 5 பாடல்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு 6வது பாட்டு. அதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான ஒரு செய்தி. தட்ச யஜ்ஞம் முடிந்தது. உங்களுக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும். தக்கனுடைய ஆணவம் மாற்றப்பட்டது. தட்ச யஜ்ஞம் ஒருவாறு முடியவில்லை, ஒரு பாதியில் நின்று போச்சு. தட்சன் ஒரு பிரம்மா, சிவபெருமானை அடைக்காமல் யாகத்துக்கு ஏற்பாடு செய்தார். அது கடைசியில் பராசக்தி காளிமாதா கேட்டு ஒன்றும் ஆகவில்லை. வீரபத்திர கடவுள் வந்தார், காளி வந்தாள். கடைசியிலே அது ஒருவாறாக நின்று போய்விட்டது. அதுக்கப்புறம்தான் நம்ம கதை தொடங்குது. அம்பாள் பராசக்தி, இந்த உடம்பு தட்சன் வளர்த்த உடம்பு, அவளுக்கு பேரு தாட்சாயணின்னு பேரு. தட்சன் வளர்த்த உடம்பு எனக்கு வேண்டாம். அந்த உடம்பை அப்படி பிச்சு 51 இடத்துல வீசினாளாம். உடம்பை பிச்சு 51 இடத்தில் வீசினாள். உறுப்பு ஒன்னொன்னும் ஒவ்வொரு இடத்துல விழுந்தது. அந்தந்த இடத்துக்கு சக்தி பீடம் என்று பெயர் வந்தது. அதுல அம்பாளுடைய நெஞ்சு, இதயம் விழுந்த இடம் மதுரை. கடம்பவனம்னு அதுக்கு பேரு. இதயம் அங்கே விழுந்தது. மதங்க முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். மதங்க முனிவருக்கு முன்னால விழுந்துதான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால மதங்க முனிவர் அதை பார்த்தார், புரிஞ்சுது, எடுத்தார். கீழே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணினார். 9 கோணங்கள், 9 மேவி உரைப்பவளே, 9 கோணங்கள் ஸ்ரீ சக்கரம் கீழே பிரதிஷ்டை பண்ணினார். அதுக்கு மேல அந்த இதயத்தை வச்சார். அதுக்கு மேல ஒரு திருமேனியை உண்டாக்க வேண்டும். மரகத பச்சை கல், பச்சை மரகத கல் கொண்டு வந்தார். கையினாலேயே செதுக்கினார். உளி கொண்டு செதுக்கப்படாதவள், கையினாலேயே செதுக்கினார். கடைசியிலே அற்புதமான ஒரு திருமேனி உருவாக்கப்பட்டது. அவளுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? மாதங்கின்னு பேர் வச்சாங்க. மதங்க முனிவரால் உருவாக்கப்பட்டவள், அதனாலே அவளுக்கு மாதங்கின்னு பேர். அவள் மகாராணி, அதனாலே அவளுக்கு ராஜமாதங்கின்னு பேர் வந்தது. இதெல்லாம் அந்த காலம். அவளுக்குத்தான் மீனாட்சின்னு பின்னாலே பேர் வந்தது. ஆரம்ப காலத்திலே மதங்க முனிவரால் உருவாக்கப்பட்டவள், அவளுக்கு ராஜமாதங்கி என்று பெயர் வந்தது. அவளுக்கு இன்னொரு புகழ் என்ன தெரியுமா? யாமளைன்னு அவளுக்கு பேர். யாமளை. யாமளையோட சிவத்தை சேர்த்தா சி என்பது சிவம். இந்த 5 எழுத்து மந்திரத்தில் நா என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலம், சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி, யா என்பது ஆன்மா. அதான் நம்ம 5 எழுத்து நம சிவய. நா என்பது மறைப்பு சக்தி. கடவுளை மறைக்கிறதுக்கு நம்மள்ட்ட எத்தனையோ சக்தி, கடவுள் நமக்கு எத்தனையோ மறைச்சு விட்டார். இது மறைப்பு சக்தி. 2வது நம்ம கிட்ட உள்ள ஆணவ கண்மம் மாயை மலங்கள். இந்த 2ஐயும் ஒரு பக்கம் தனியா வைங்க. மிச்சம் 3 சிவய. சி என்பது சிவம், வா என்பது சக்தி, யா என்பது ஆன்மா. இந்த 3 ஒரு செட்டு. சி வ ய. அந்த ய சி கிட்ட வரணும்னா வா மூலம்தான் வரணும். ஏன்னா நடுவில் இந்த வா இருக்கு. இந்த சிவபெருமான் சி என்பவர் அந்த ஆன்மா கிட்ட போகணும்னா இவரும் அந்த வா மூலம்தான் போகணும். ஏன்னா சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் சக்தி உட்கார்ந்துட்டான். அதனாலே சிவபெருமான் உங்களிடம் வர வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் வருவார். நீங்கள் சிவனை சென்று சேர வேண்டுமானால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும். அவளுக்கு என்ன பேரு? சி சேர்த்த சியாமளைன்னு பேர். அவளுடைய பெருமையை இன்றைக்கு அபிராமி பட்டர் பேசப் போகிறார். அதனால தான் இந்த முன்னுரை கொடுத்தேன்.
மீனாட்சியினுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. மற்ற கோயில்ல எல்லாம் போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். எங்க மீனாட்சி சன்னிதானத்துல போய் நின்னா போதும், உனக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கப்படும். கவலையே படாதீங்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. இன்னைக்கு அதையெல்லாம் நம்ம சிந்திக்க போறோம். அதனாலே அந்த அன்னையை வணங்கி 6வது திருப்பாடலுக்குள் போகிறோம். ஒரு கோயிலுக்கு போனா 3 வழிபாடு செய்யணும். 1 உடம்புனால வழிபாடு செய்யணும். 2 வாய் தோத்திரம் சொல்லணும். 3 முக்கியம் மனசு நினைக்கணும். மனசு அவளை நினைக்கலன்னா நம்ம வழிபாடு வீணா போயிடும். மனம், வாக்கு, காயம் 3னாலும் வழிபட வேண்டும். இந்த பாட்டு அபிராமியை 3னாலும் வழிபடக்கூடிய பாட்டு. இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் திருப்பாடல். சென்னியது உன்பத் திருவடித்தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். சிந்துர வண்ண பெண்ணே, முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உன்றன் பரம ஆகம பத்ததியே. சென்னியது உன்பத் திருவடித்தாமரை. சென்னின தலை, என் தலையில எப்பவும் இருக்கிறது உன் திருவடித்தாமரை. என்ன அர்த்தம்? நான் தலையை குனிஞ்சு கும்பிட்டேன், நீ திருவடியை தலையில வச்சேன். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேருந்தலைவனை தலையே நீ வணங்காய். அப்பர் சுவாமி. வாயே வாழ்த்து கண்டாய், மத யானை உரி போத்து, பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய், நிமிர் புன்சடை நின்மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாடனை நெஞ்சே நீ நினையாய். 3 மனம், வாக்கு, காயம். சென்னியது உன் பொத்திருவடி தாமரை. அவள் திருவடி தங்கமயமானது, அது தாமரை போன்றது. இந்த தாமரையை பற்றி நான் பின்னால சொல்றேன். சென்னியது உன் பொத்திருவடி தாமரை. என்னுடைய தலையில் உன்னுடைய திருவடி தாமரை இருக்கிறது. அப்போ என்னுடைய தலை உன்னை வணங்கிற்று. அப்ப இது உடம்பு. அடுத்ததுக்கு வாங்க. சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். அவளுடைய மந்திரம் திருமந்திரம். ஆமா, அவன் மந்திரம் என்ன? அம்பாளுக்கு மந்திரம் ஹ்ரீம் ஹ்ரீம். இதுதான் அம்பாளுக்கு பீஜ மந்திரம். யாரு சொல்றா? திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ஹ்ரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. திருமந்திரம். அவளுக்கு என்ன? ஹ்ரீம், ஓம் ஐம் ஹ்ரீம். அப்புறம்தான் அவ பேரெல்லாம். ஓம் ஐம் ஹ்ரீம். ஹ்ரீம் தான் அவளுக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை திருமூலர் திருமந்திரத்துல அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்கார். சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். இதை தவிர 1,96,848 மந்திரங்கள் அவளுக்கு உண்டுன்னு கீவா ஜெகநாதன் எழுதுகிறார். அடே அப்பா, 1,96,848 மந்திரம் அம்பாளுக்குரியவை. நம்ம ஒரு சின்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டோம். ஹ்ரீம், ஓம் ஐம் ஹ்ரீம். சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். மனசுல இருக்குது. அப்ப மனம் ஆயிப்போச்சா? அப்பவே உடம்பு, இப்போ மனசு. மிச்சம் என்ன? இந்த வாய். வாய் என்ன செய்யலாம்? சிந்துர வண்ண பெண்ணே. சிந்துரம்னா சிவப்பு. ராஜராஜேஸ்வரி சிவப்பு நிறம், லலிதாம்பிகை சிவப்பு நிறம். அம்பாள் பராசக்தி திருமீயச்சூர் போயிருக்கீங்களா? ஒரு தரம் போய் பாருங்க. அம்பாள் அற்புதமா இருப்பா. ஒரு கால் மேல மடக்கி இருக்கும், ஒரு கால் கீழே தொங்கும். எனக்கு ரொம்ப பிடித்தமான திருத்தலம் திருமீயச்சூர் லலிதாம்பிகை. லலிதா சகசரநாமம் சொல்லப்பட்ட இடம். பாஸ்கரராயர் லலிதா சகசரநாமத்துக்கு உரை எழுதிய இடம் எல்லாம் அந்த ஊர் திருமீயச்சூர் லலிதாம்பிகை. பாடல் பெற்ற திருத்தலம். லலிதாம்பிகையினுடைய திருவடிவம்
ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் இதற்கெல்லாம் அடையாளமாய் இருப்பவள். சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே. சிந்துரம்னா செந்தூரம், சிவப்பு, சிவப்பாய் இருக்கக்கூடிய பெண்ணே. முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது. பன்னியதுன்னா கூறியது. அந்த ஆள் பண்ணி பண்ணி பேசுறான் பாத்தியா அப்படிங்கிறமில்ல. பன்னியதுன்னா கூறியது. எது? உன் அடியாரோட கூடி நான் எப்பவும் சொன்னது ஆகம முறைப்படி வழிபாடு, பரம ஆகம பத்ததி. ஆகம முறைப்படி அவளை எப்படி வழிபாடு செய்வது? அந்த காலத்திலே 28 ஆகமங்கள் இருந்தன. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அந்த ஆகம ரீதியாக அவளை எப்படி வழிபாடு செய்வது, அதைத்தான் நான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தேன். அப்ப மூணாச்சா? சென்னியது உன்பத் திருவடி தாமரை. அம்பாளுடைய திருவடி நம்ம தலையில படணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் தவம் பண்ணி இருக்கணும். அதுதான் அவர் பெற்ற பெரும் பேரு. சிந்தையுள்ளே மன்னியது நிலையானது. ஒரு நாள் சொல்றது இல்லை, எப்பவும் மனசுக்குள்ள இருக்கிறது. உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே. முன்னிய நின் அடியாருடன், என் முன்னால இருக்கக்கூடிய சான்றோர்கள், முன்னே நிற்கக்கூடிய சான்றோர்கள், அடியார்கள், அவர்களோட கூடி முறைப்படி எப்பொழுதும் நான் பேசிக்கொண்டிருப்பது உன்னுடைய பரம ஆகம பத்ததி. அப்போ மனம், வாக்கு, காயம், இந்த மூன்றினாலும் அம்மா நான் உன்னைத்தான் வழிபடுகிறேன். இந்த பாட்டு. அடுத்த பாட்டு. ததியுருமத்தில் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்ந்தனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. செந்துர முகத்து சுந்தரி. சிந்துரானன், ஆனனம்னா முகம். ஆனனம் என்பது முகத்தை குறிப்பது. சிந்துரானன சுந்தரி. ததியுரு மத்தில் சுழலுமென்னாவி. இந்த தயிர் பானை, இந்த மத்து, இந்த தயிர் பானைக்குள்ள மத்த போட்டு அப்படி கடைகிற போது அது என்ன பாடுபடும் அந்த தயிர். அந்த பாடு நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். மத்து மேலே போகும், இப்படி வரும், அப்படி போகும், இப்படி மேலையும் கீழையும் வருமில்ல. நமக்கு சில நாள் பக்தி, சில நாள் ஆசை. பக்தி ஒரு பக்கம் இழுக்குது, மூவாசை ஒரு பக்கம் இழுக்குது. இதுக்கு அதுக்குமா தடுமாறுறனே. மாணிக்கவாசக சுவாமி அற்புதமாக சொல்லுவார், இறைவனே இந்த உடம்புக்குள்ள ஒரு தகராறு இருக்கு. அந்த நெசவு நெய்கிற பொழுது அந்த அந்த ஒரு சின்ன கட்டை இப்படியும் அப்படியும் போயிட்டு போயிட்டு வரும். பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலர் அடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன். பாவிடை ஆடு குழல் போல், இந்த நெசவு நெய்கிற பொழுது பாவில ஒரு குழல் போயிட்டு போயிட்டு வரும். நான் அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒழுங்கா இருக்கிறேன், கொஞ்ச நேரம் தப்பு பண்றேன், ரெண்டுக்கு நடுவில் ஊசலாடுகிறேன். ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி. தயிர் பானையில மத்த போட்டு கடைஞ்ச மாதிரி என்னுடைய ஆவி தவிக்கிறது. தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். தளர்வில்லாத கதி மோட்சம். தளர்வில்லாத கதி, அதுக்கு நான் போகணும். இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். தடுமாறுற இடத்துல இருந்து தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். ததியுரு மத்தில் சுழலக்கூடிய என் ஆவி இது இப்படி கஷ்டப்படாம தளர்வில்லாத கதியை தரக்கூடிய மோட்சத்துக்கு போகணும். மோட்சத்துக்கு என்ன தெரியுமா பேரு? முத்தின்னு பேரு, வீடுன்னு பேரு. ஏன் அப்படி பேரு வச்சான்? எல்லாத்தையும் விடுறது வீடு. நம்மளால எதையுமே விட முடியல. அறம் பொருள் இன்பம் மூணையும் விட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது தான் வீடு. ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள்
காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அறம் பொருள் இன்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா ஏகபோகமா இருக்கிறமே அதுக்குத்தான் தளர்விலதோர் கதின்னு பேர். அதுக்கு முத்தின்னு பேர். ஏன் தெரியுமா? முத்து, முத்திலிருந்து வந்ததுதான் முத்தி. முத்து என்ன செய்யும்? சிப்பி பக்குவமானா முத்து தன்னால வெளியில வரும். நம்ம சிப்பியை உடைச்சா வராது. பக்குவமான சிப்பியில இருந்து முத்து தானே வெளிப்படுவது. பக்குவமான மனுஷன் மனசு கடைசியா எல்லாத்தையும் கலட்டி விட்டு தானே நிம்மதியாக வெளிப்படுவது. அதனால முத்த வச்சு முத்தின்னு பேர் கொடுத்தான். முத்தி. பாண்டி நாடு முத்துடைத்தும்பான். என்ன அர்த்தம்? சேரநாடு யானையாம், சேரநாடு வேளமுடைத்து மலைநாடு, மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து, பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து, தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. ஔவையார் பாடின பாட்டு. வேளம் உடைத்து மலை நாடு. சேர நாட்டில் யானை அதிகம். மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து. சோழ நாட்டில் சோறு அதிகம். சோத்தை அள்ளி போட்டுத்தான் காவேரி ஆத்து வெள்ளத்தை தடுப்பாங்களாம். சோற்றால் மடையடைக்கும் சோனாடுன்னா சோத்தை அள்ளி போட்டு வெள்ளத்தை தடுப்பாங்களாம். அப்போ காவேரி ஆத்துல வெள்ளமும் வந்திருக்கு. கர்நாடகா அதை விட்டுருக்கு. அவ்வளவுக்கு சோறு இருந்திருக்கு. ஒரு காலத்துல இதெல்லாம் இருந்திருக்கு. சோற்றால் மடையடைக்கும் சோனாடு, வேளமுடைத்து மலையினாடு, மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து, பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. பாண்டி நாட்டுக்கு முத்தால சிறப்பு. தென்னாடு முத்துடைத்து. தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு. தொண்டை நன்னாடு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதெல்லாம் தொண்டை நாடு. சான்றோர் உடைத்து. சான்றோர்கள் அங்கே அதிகமா. இந்த பாட்டை பாடினது நிச்சயமா தொண்டை நாட்டுக்காரராகத்தான் இருக்கணும். அதனால தான் சான்றோரை அங்கே கொண்டே விட்டார். ஆமா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வேளம் உடைத்து மலை நாடுன்னா யானை. யானை என்பது ஆற்றலுக்கு அடையாளம். பலம் சேர நாடு. சோழ வடநாடு சோறுடைத்து. சோறுன்னா சாப்பிடுற சோறுன்னு நினைக்கப்படாது. சோறுன்னா மோட்சம்னு அர்த்தம். ஞாபகம் வருதா என்னமாவது பாட்டு? பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். தோல் நோக்கம் எங்க வருது? திருவாசகத்தில் வருது. சண்டீசர் பண்ணன பாதகத்துக்கு சோறு போட்டாராம் சிவபெருமான். சோறுன்னா மோட்சம்னு அர்த்தம். அப்ப சோழ வளநாடு சோறுடைத்து. சோழ நாட்டிலே காவேரிக்கு 2 பக்கத்திலையும் 150 திருக்கோயில்கள். அதனாலே சோழ வளநாடு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. முத்துன்னா என்ன அர்த்தம்? முத்துனாலும் மோட்சம்தான். முத்துல இருந்து வந்ததுதான் முத்தி. மோட்சத்துக்கு என்ன பேரு? முத்தி. முத்து மாதிரி. முத்து எப்படி சிப்பியிலே இருந்து தானே வெளிப்படுமோ அப்படி மனிதன் தன்னுடைய எல்லா கவலைகளையும் விட்டுட்டு பக்குவம் வர்ற பொழுது தானே வெளிப்பட்டு கடவுளோட சேருகிறான். இதுக்குத்தான் முத்தின்னு பேர். நம்ம இப்ப பார்க்கிறது இவர் என்ன சொல்கிறார்? ததியுருமத்தில் சுழலுமென்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். தளர்வில்லாதது அப்படின்னா அது மோட்சம். இங்க கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற என்னை மோட்சத்துக்கு கூப்பிடு. மோட்சம் வேற, சொர்க்கம் வேற. சொர்க்கத்துக்கு போனா திரும்பி வரணும். பண்ண நன்மை கணக்கு முடிஞ்சு போனா தள்ளி விட்டுருவாங்க. பேங்க்ல பணம் இருக்கிற வரைக்கும் எடுத்து செலவழிக்கலாம். தீர்ந்து போச்சுன்னா அவ்வளவுதான். இது பிறவாமை, இனி பிறவாமை. அதான் வீடு. தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். கமலாலயனும். யாரு கமலாலயன்? தாமரையில உட்கார்ந்து இருக்கிற பெருமான். மதியுரு வேணி மகிழ்னனும். அது யாரு? மதியுரு வேணி மகிழ்னன். ஒரு பெரிய கதை இருக்குதுல. கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னனும் திரும்ப மால் வருது. அப்ப கமலாலயன்னா என்ன அர்த்தம்?
கமலாலயத்தில் இருக்கக்கூடியவனும் 3 பேரும் கும்பிடுறாங்களாம். யாரு 3 பேரு? திருவாரூருக்கு கமலாலயம்னு பேரு. கமலான்னு பேர் வச்சா திருவாரூர் சம்பந்தம்னு அர்த்தம். அம்பாளுக்கு பேர் தெரியுமா? கமலான்னு பேர். கோயிலுக்கு அந்த குளத்துக்கு கமலாலய குளம்னு பேர். கமலாலயனும், கமலாலயன் யாரு? சிவபெருமான். அப்பத்தான் பொருள் ஒழுங்கா வரும். மதியுரு வேணி மகிழ்னனும், மதியுரு வேணி, மதியின்னு அறிவு, வேணின்னு யாருக்கு பேரு? கலைமகளுக்கு பேரு. வாணி, வேணி இதெல்லாம் கலைமகளுக்கு பேரு. மதியுரு வேணி மகிழ்னனும், அறிவு கடவுளான கலைவாணியின் கணவனான பிரம்மாவும் மாலும், திருமாலும். அப்ப 3 பேரும் அம்பாள் காலில் விழுறாங்களாம். யார் 3 பேரு? கமலாலயனும், மதியுரு வேணி மகிழ்னனும், சிவபெருமான், பிரம்மா, திருமால் வணங்கி. சரி, எப்பவாவது கும்பிடுவாங்களா? எப்பவும் கும்பிடுவாங்களா? என்றும். விடிஞ்சா எந்திரிச்சா கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் அவங்க வேலை நடக்கும். துதியுரு சேவடியாய், அவர்கள் துதிக்கக்கூடிய சேவடியை உடையவளே, சிந்துரானன சுந்தரியே. ஒன்னும் மறக்கப்படாது, அம்பாள் அபிராமி இடைச்சி, சிற்றிடைச்சி, சிற்று இடைச்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பண்ற நல்வினை தீவினை இந்த கயிறு, இந்த மத்து இருக்குல்ல, அது இந்த மத்துல போடுற கயிறு. நம்ம தயிர் பானை இருக்குல்ல, தயிர் பானை மத்து, அந்த தயிர் பானை தான் இந்த உடம்பு, மத்து தான் இந்த உயிர். உடம்புல உயிரை வச்சு நல்வினை தீவினை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி மத்தில போட்டு நம்மளை அப்படியே எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்திடுறாளாம். அதனால அவளுக்கு என்ன பேரு? சிற்று இடைச்சி. எப்படி வேணாலும் அர்த்தம் வச்சுக்கிடுங்க. தளர் விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும். ஆமா, இப்படி எல்லாம் போட்டு கடைஞ்சா என்ன வரும்? வெண்ணெய் வரும். வெண்ணெய் மோர்ல ஒட்டாது. ஒட்டுமா? ஒட்டாது இல்ல. அது மாதிரி பக்குவப்பட்டுட்டா இந்த பாசங்கள்ல நம்ம ஒட்ட மாட்டோம். இருந்தாலும் கிடந்தாலும் ஆன்மா தனித்திருக்கும். இதை பண்ணினது யாரு? அம்பாள். அம்மா, எனக்கு அந்த வாழ்க்கையை கொடு. நான் மத்துல கடந்து தடுமாறுறேன். இந்த மத்து வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம். நீ ஒரு மத்துல வச்சு என்னை கடைஞ்சி வெண்ணையை உண்டாக்கி ஒட்டாதபடி நிம்மதியா இருக்க செய். நம்மளால முடியுமா? இல்லை. எல்லா ஆசையும் இருக்கு. மனை மக்கள் சுற்றம் எனுமாயா வலையை கடக்க அறியாதே வினையில் செதுக்கி அடிநாயேன் விழலுக்கு இறைத்து விடலாமோ. இதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு நிம்மதியை கொடு. அபிராமி பட்டருக்கு கல்யாணமானதா தெரியலை, எனக்கு தெரியலை. வாழ்க்கை முழுக்க அம்பாளுக்கு தன்னை சமர்ப்பணமாக்கி கொண்டவர். ததியுரு மத்தில் சுழலும் என்னாவி தளர் விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னனும். இன்னொரு வேடிக்கை தெரியுமா? மதியுரு வேணி மகிழ்னன்னா அது சிவபெருமானுக்கும் சொல்லலாம். மதினா சந்திரன், வேணின்னா ஜட. என்னமோ பண்றாரு, எல்லாருக்கும் அந்த வார்த்தையை வைக்கலாம். கமலாலயனும் அப்படின்னா அப்ப என்ன செய்யணும்? கமலாலயன் பிரம்மாங்கணும். கமலத்தில் இருக்கவன் பிரம்மா. மதியுரு வேணி மகிழ்னன் சிவபெருமான். மால் திருமால் அப்படியே அர்த்தம் பண்ணலாம். அந்த பாட்டு, அந்த தமிழ் அப்படி கொஞ்சுது. கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. சிவப்பாய் இருக்கக்கூடியவள், சிந்துரம் போன்றவள். அடுத்த பாட்டு 8வது பாட்டு. அதான் அம்மா இப்ப பாடின பாட்டு. விஜயலட்சுமி அம்மா இப்ப பாடின அற்புதமான பாட்டு. சுந்தரி. அவளை விட அழகு கிடையாது, அவள்தான் அழகி. அபிராமின்னு அர்த்தம் தெரியுமா? அபிராமம்னா அழகு. அபிராமின்னா ரொம்ப அழகானவள். அழகுக்கொருவரும் ஒவ்வாதவல்லி. அபிராமின்னா ரொம்ப அழகானவள். சுந்தரி எந்தை துணைவி.
சிவபெருமானுக்கு மேலேன்னு சொல்லிவிட்டோமே, அவர் காலில் விழுந்து கும்பிடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டோமே, இவங்க பாட்டுக்கு சாத்தத்துக்கு போயிருக்கப்படாதே. அதனால எந்தை துணைவி, எங்க அப்பாவுக்கு மனைவி. அப்ப இதுக்கு அப்பா யாரு? சிவபெருமான் தன்னால உற்றாரு பாருங்க. சுந்தரி எந்தை துணைவி, அவ என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் சிவபெருமானுக்கு பக்கத்துல தன்னை அடக்கி கொண்டு இருப்பவள் எந்தை துணைவி. அப்புறம் என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி. வந்தரின்னா அரித்து துண்டிப்பது, விட்டுறது. என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி, என்னுடைய பாசத்தை எல்லாம் வெட்டிவிடக்கூடியவள் சுந்தரி எந்தை துணைவி. என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள். ஒன்று மறக்கப்படாது, பராசக்தியின் நிறம் கருப்பு, காளி காலம்னா கருப்பு. ஆனால் திரிபுர சுந்தரியின் நிறம் சிவப்பு. இவருக்கு காட்சி திரிபுர சுந்தரி. ஏன்? காலையில் வரக்கூடிய சூரியனுங்கிறாரு, உச்சி திலகம்ங்கிறாரு. அப்ப அதெல்லாம் என்ன? நல்ல சிவப்பு திரிபுர சுந்தரி. அதனாலே அவள் அடிக்கடி சிந்துர வண்ணத்தினாள் அப்படிங்கிறார். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி. மகிடனுடைய தலை மகிஷன். மகிஷம்னா என்ன? எரும மாடு. தாமச குணம், மத மத மதன்னு இருக்கும். இந்த எரும மாடு வேகமா ஓடி வர்ற பொழுது பார்த்துருக்கீங்களா? வாழை தூக்கிக்கிட்டு முரட்டுத்தனமா ஓடி வரும். அதுக்காகத்தான் அது மேல கொண்ட நம்ம யமனை உட்கார வச்சது. எவனுக்கு முரட்டுத்தனமும் அறியாமையும் இருக்கோ அவன் தலையில யமன் இப்பவே உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்காகத்தான் அவருக்கு வாகனம் எரும மாடு. மகிஷன் தலைமேல் அந்தரி, அறியாமை முரட்டுத்தனம் இவற்றை மாற்றி அவற்றின் மேல் இருக்கக்கூடியவள். அந்தரினா அந்தரிப்பவள், அந்தரத்தில் இருப்பவள், மேலே இருப்பவள். மகிடன் தலைமேல் அந்தரி நீலி, நீல நிறத்தை உடையவள் நீலி. 5 விஷயம் அப்புறமா சொல்றேன். அவளுக்கு 5 நிறம். சிவபெருமானுக்கு எத்தனை நிறம்? நிறங்களோர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த. அவளுக்கு 5 நிறம். நீலி. பின்னால ஒரு பாட்டு வரும், மங்களா. அந்த பாட்டில் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே 5 நிறம் வரும். அது வர்ற பொழுது அந்த பாட்டை பற்றி நம்ம சிந்திப்போம். அவளுக்கு 5 நிறம், இவருக்கு 5 நிறம். அது என்னங்க அந்த 5 நிறம்? 5 தொழில் கடவுள் பண்றார். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழிலுக்கும் 5 பேரை உட்கார வச்சாராம். உண்டாக்குறதுக்கு பிரம்மா, காப்பாத்துறதுக்கு மகாவிஷ்ணு, ஒடுக்கிறதுக்கு ருத்ரமூர்த்தி, மறைக்கிறதுக்கு மகேஸ்வரன், அருள் பண்றதுக்கு சதாசிவம். 5 ஆச்சா? இந்த 5க்கும் மேல யாரு? ஹெட்டாதி டிபார்ட்மெண்ட் அம்பாள் பராசக்தி. அவதான் இந்த 5ஐயும் இயக்குபவள். அவளை ஒழிய அமரரும் இல்லை. அவளன்றி ஐவரால் ஆவதொன்று இல்லை. அவளன்றி ஊர்வகும் ஆறறியேனே. திருமூலர் திருமந்திரம். அவள் தான் 5 பேரை. இந்த ஓங்காரி என்பாள்னு ஒரு பாட்டு சொன்னா ஞாபகம் வருதா? ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி. அது என்ன ஆங்காரி? இந்த காரியத்தை நான் முடிப்பேன், அதான் ஆங்காரம். எந்த காரியத்தை? இந்த மனுஷங்களை அவன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவனை காப்பாற்றி இறைவன் இன்பத்தை அவனை அடைய செய்வேன். சில பேருக்கு இந்த பிறவியில, சில பேருக்கு அடுத்த பிறவியில, சில பேருக்கு 7-8 பிறவிக்கு அப்பால விடமாட்டேன். அதான் ஆங்காரம். எப்படியாவது அந்த இன்பத்தை அடைய செய்வேன், ஆண்டவனோடு 2 கலக்க செய்வேன். அதனாலதான் அவளுக்கு என்ன பேரு? அந்த அற்புதமான திருநாமம் அவளுக்கு. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி. தாமச குணத்தை உடைய
எரும மாட்டு வடிவத்தை உடைய மகிஷன் எல்லாம் ஒரு அடையாளம் தானே. அதுக்கு மேலே இருக்கக்கூடியவள் அழியாத கன்னிகை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான், கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு புள்ளைக்கு. கிராமத்தில் இந்த கோடி சட்டை இருக்குல்ல, செலவை பண்ணனா அவ்வளோதான், அது அந்த பாலிஷ் போயிடும். கோடியா இருக்கிற பொழுது பளிச்சுன்னு இருக்கும், அது என்னமோ பண்ணியிருப்பான். அப்புறம் நம்ம செலவைக்கு போட்டோமா அது ஒரு மாதிரி டல்லாயிரும். குமரி பொண்ணு அழகா இருப்பா, ஒரு குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் டல் அடிச்சிருவான். கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்கு. ஆனா அம்பாள் பராசக்தி அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னியன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. உலகத்தை எல்லாம் பெற்றதுக்கு பின்னாலும் என்றைக்கும் அப்படியே கன்னியாயிருப்பவள், கருப்பமாய் பெற்ற கன்னி. அவளுக்கு என்ன? கருதறிய உடலாடை உலகு பல அண்டம் கருப்பமாய் பெற்ற கன்னி. எப்போ இவ்வளதையும் பெற்று விட்டாளோ அப்போ அவள் எப்படி கன்னியாயிருப்பா? அவ அப்படித்தான் கன்னி. ஏன்? அவள் என்றைக்கும் அழியாதவள். நம்ம அழகு போயிடும், அவள் அழகு போகாது, நிலையான அழகு. அதனாலே அழியாத கன்னிகை. அப்புறம் ஆரணத்தோன் கந்தரி. ஆரணத்தோன்னா யாரு? பிரம்மா. ஆரணம் வேதம், வேதத்தை உண்டாக்கியவன் பிரம்மா. ஆரணத்தோன் கந்தரி. கந்தரின்னா தெரியுமா? கட் பண்றவாது, அறுத்தெறிபவள். ஆரணத்தோன் கந்தரி, விதியை மாற்றக்கூடியவள். பிரம்மானா யாரு? நம்ம தலையில எழுதி வச்சார அந்த ஆளு. என்ன எழுதி வச்சாரோ தெரியல, எழுத்த படிக்க முடியல. ஆமா, அந்த எழுத்தை அழிக்க முடியுமா? விதியை அழிக்க முடியுமா? முடியாது. நீ விதியை அழிப்பதற்கு எதையாவது செய்தால் அதை கருவியாக்கி கொண்டு விதி தன்னுடைய காரியத்தை முடித்து விடும். நான் விதியை மாத்தணும்னு போவேன், அதை காரணமா வச்சு விதி தன் காரியத்தை முடிச்சு விடும். நான் ஒரு கதை சொல்றது உண்டு. இந்த காலத்துல வசிஷ்டர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய மகான், மகரிஷி. வசிஷ்டர்கிட்ட ஒரு சிஷ்ய பிள்ளை, நல்லவன், உயர்ந்தவன். ஆகா, இந்த பையன் இறந்தே போகக்கூடாது, என்னடா செய்யலாம்னாராம். அவருக்கு தெரியுமல்ல, ஞானி. நம்ம எல்லாருக்கும் ஆள் ஆளுக்கு ஒரு சீட்டு இருக்கான். ஈக்கு ஒரு சீட்டு, எறும்புக்கு ஒரு சீட்டு. எத்தனை கோடி அப்பா! உரை சேரும் 84,100,000 யோனி பேதம், 84 லட்சம் வகை உடல். அதுல ஒண்ணு மனுஷன். உலகத்தில் மொத்தம் 84 லட்சம் கோடி. இப்படி சொல்றேன், ஒரே சேரும் 84,100,000 84 லட்சம் யோனி பேதம், 84 லட்சம் வடிவம். அதுல ஒண்ணு மனுஷன், ஒண்ணு எறும்பு, ஒண்ணு ஈ, இப்படி 84 லட்சம் இருக்கான். அதுல ஒரு ஆளுத்தான் நம்ம. சரிதானா? நமக்கு எல்லாத்துக்கும் சீட்டு இருக்கான். அடே அப்பா, அப்ப எத்தனை கோடி சீட்டு இருக்கும்? வசிஷ்டர் யோசிக்கிறார், நம்ம சிஷ்யனுக்குள்ள சீட்டை கண்டுபிடிச்சு கிழிச்சு விட்டோம்னா நம்மால் இறக்க மாட்டான். யமன் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம பார்த்து கிழிக்கணும். நேர சிவபெருமான்கிட்ட போனார். இந்த பையன் சீட்டு எங்கே இருக்கு? அவரு, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது, எழுதுறது பெருமான், பாதுகாக்கிறது திருமால். யமதர்மராஜாட்ட போய் கேளு, இந்த கதையெல்லாம் அவன் தான் வச்சிருப்பான். யமதர்மராஜாட்ட வந்தார், என் சிஷ்யனுடைய சீட்டு எங்க கிடக்கு? இந்தா பாரு, குகை. ஆமா, அது குகை மைல் கணக்கா போகுது உள்ள, அதுக்குள்ளே கோடிக்கணக்கில் சீட்டு கிடக்கு. உன் சிஷ்யன் சீட்டு அதுக்குள்ளதான் இருக்கும், முடிஞ்சா தேடி எடுத்துக்கோ. வசிஷ்டர் உள்ள வந்தார். தேடுறார் தேடுறார் தேடுறார், 1 வருஷத்துக்கு தேடி இருக்காராம். தேடி கடைசியில எப்படியோ கண்டுபிடிச்சு விட்டார், இதுதான் நம்ம சிஷ்யன் சீட்டு. சிஷ்யன் பக்கத்துல நிக்கிறான், காப்பாத்தணும் அவனேன்னு நினைக்கிறார். சீட்டு கிழிச்சிருவோமா? இது நம்ம சிஷ்யன் தானா வேற சீட்டா? ஒரு தடவை செக் பண்ணணும்ல. எடுத்தார், பிரிச்சார், படிக்க ஆரம்பிச்சார், பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டானே.
என்ன போட்டிருக்கு, இந்த சீட்டை எப்பொழுது வசிஷ்டர் எடுத்து படிப்பாரோ அப்பொழுது இவனுக்கு சாவு. பேசாம இருந்திருந்தா அவன் காப்பாற்றப்பட்டிருப்பான். இவரு விதியை மாத்துறேன்னு ஒரு காரியம் செய்ய போக விதி அதை கருவியாக்கி கொண்டு தன்னுடைய செயலை நிறைவேற்றி விட்டது. அப்ப விதியை வெல்ல முடியுமா? முடியாதா? முடியும். என்ன சார் இப்பத்தான் முடியாதுன்னீங்க? அறிவில்லாதவங்களுக்கு முடியாது, ஆண்டவன் அடியார்களுக்கு முடியும். செயல்பற்றழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பற்றழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பற்றழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பற்றழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. நம்ம தலையில பக்கம் பக்கமா எழுதியிருக்காராம் பெருமான். நமக்கெல்லாம் ஒரு 100 பக்கமாவது எழுதியிருப்பாரு, படிக்கத்தான் தெரியல. முருகன் என்ன பண்ணானா? இவ்வளதையும் அழிச்சானா? உட்கார்ந்து ஒவ்வொரு எழுத்தா அழிக்கல. இந்த பெருமா என்ன பண்ணுவாராம்? எழுதிட்டு கீழே கையெழுத்து போட்டுருவாராம். முருகன் வந்தா கையெழுத்து அழிச்சு விட்டேன். சார் கையெழுத்து அழிச்சா இனிமே அதுக்கு என்ன ஆற்றல்? ஒண்ணும் கிடையாது. இல்ல, புரியுதா? கால்பற்றழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. கையெழுத்துன்னா எழுத்துன்னு அர்த்தம் இல்ல, சிக்னேச்சர்னு அர்த்தம். கையெழுத்து அழிச்சு விட்டான். இனிமே 1000 எழுதி யாருக்கு என்னாச்சு? முருகன் திருவடியில விழுந்தால் விதியை மாற்றலாம், விதியையே மாற்றலாம், விதியை ஏமாற்றலாம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? ஆரணத்தோன் கந்தரி, விதியை வெட்டிவிடக்கூடியவள். ஏன்? இவருக்கு விதியை மாற்றி விட்டார்ல. இல்லைன்னா இவரை எங்கேயோ கொண்டு போய் சிரச்சேதம் பண்ணி இருப்பாங்க. அப்படியே ஒரு தாடங்கத்தை தூக்கி போட்டு மதியை வர செய்து விதியை மாற்றி விட்டாள். ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலத்தாள் என் கருத்தனவே. அவள் கைத்தலம். எப்படி கைத்தலம்? ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள். அந்த கை, அவ கையில உள்ள அந்த ஆற்றல், அந்த சக்தி, அந்த கருவி, அதனாலே விதியை மாற்றக்கூடியவள். விதியை அறுத்து எரியக்கூடிய கைத்தலத்தாள். அவளுடைய மலர்த்தாள் திருவடி என் கருத்தனவே. என் கருத்துக்குள்ள அவ திருவடி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமனுக்கு எமனை பத்தி கவலை இல்லை. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். ஓஹோ, பாரதியார் சொல்றாருங்க, காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன். இவரு கால்கிட்டவா மிதிக்கிறேன். என்ன தைரியத்துல? வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன், நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தமை எண்ணி துதிக்கிறேன். காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன். பாரதியார். இதெல்லாம் எங்க? அருணகிரிநாதர்கிட்ட போய் படிச்சுக்கிட்டது. அவர் தான் சொல்லுவார், வெட்டுங்கடாமிசை தோன்றும் வெங்கூத்தன் விடுங்கயிற்றால் முருகா கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும். முருகன் விடுவித்தான். அதே மாதிரி அம்பாளும் அதே மாதிரி. வாரியார் சாமி அடிக்கடி சொல்லுவார், எளிதில் அருள் புரியக்கூடிய தெய்வங்கள் 2. கிருபானந்த வாரியார். எளிதில் அருள் தரக்கூடிய தெய்வங்கள் 2. ஒன்று ஞானாம்பிகை, இன்னொன்று ஞான பண்டிதன். ஞானாம்பிகைனா யாரு? அம்பாள் பராசக்தி ருத்ரகாளியம்மன். 2வது ஞான பண்டிதன். யாரு ஞான பண்டிதன்? ஞான பண்டித சாமி நமோ நம. புரியுதா? முருகப்பெருமான். ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. சுந்தரி 1, எந்தை துணைவி 2, என் பாசத்தொடரை எல்லாம் வந்தரி 3, சிந்துர வண்ணத்தினாள் 4, மகிடன் தலைமேல் அந்தரி 5, நீலி 6, அடியாத கன்னிகை
7 ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் 8. அடே அப்பா, அஷ்டலட்சுமியை சொன்ன மாதிரி 8 விதத்திலே அம்பாள் பெருமையை மிக அற்புதமாக பாடிய பாட்டு இந்த பாட்டு. அவரே பின்னால சொல்லுவார், நான் பாடின பாட்டு ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அம்மா உன் திருநாமம் அதுல வருதில்ல, அது புண்ணியம் இல்லையா? உன் திருநாமம் அதுல வருதில்ல. நான் சொன்ன பாட்டு சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே, உன் பேரு வருது, அது போதும். அடுத்த பாட்டு 9வது பாடல். கருத்தன, அந்த மார்பு அம்பாள் பராசக்தி. பராசக்திக்கு ஞானாம்பிகைன்னு பேர், ஞான பூங்கோதைன்னு பேர். திருக்காலத்தில அம்பாளுக்கு என்ன பேரு? ஞான பூங்கோதை. தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம் பத்தான்கான் தேனார்ந்துக்க ஞான பூங்கோதையாள் பாகத்தான்கான். அப்பர் சுவாமிகள் தேவாரம். அம்பாளுக்கு ஞான பூங்கோதைன்னு பேர். சம்பந்த சுவாமிக்கு பசிச்சுதான். அம்மே அப்பான்னு 3 வயசு பிள்ளை கோபுரத்தை பார்த்து அழுதுதான். அம்பாள் பராசக்தி காட்சி கொடுத்தாளாம். தன்னுடைய மார்பு பாலை எடுத்து ஊட்டினாளாம். அப்புறம்தான் இவர் பாடவே ஆரம்பிச்சார். பாலடும் பிள்ளைக்கு நல்கின, அழுத பிள்ளைக்கு பால் கொடுக்கிறானாம். அது என்ன பால்? நம்ம பால் எல்லாம் கிடையாது, அது ஞானம் கொடுக்கிற பால். அதனாலே ஞான பால். அவளை வர்ணிக்கிறார். அவளுடைய மார்பு கருத்தன. சிவபெருமான் ஒரு பார்வை பார்க்கிறார். அப்புறம்தான் பராசக்தி உண்டாகிறார். மறக்கப்படாது. சிவபெருமான்ல இருந்து வந்தவள் பராசக்தி. சிவனுடைய அருள் பராசக்தி. அவ்வளவுதான். அருள் முக்கியம். ஆண்டவனை விட அருள் முக்கியம். ஆண்டவன் அருள் பண்ணலைன்னா நம்ம ஏன் ஆண்டவன்கிட்ட போறோம்? நம்ம பாட்டு சிவனேன்னு உட்கார்ந்து இருப்போம்ல. அருள் பண்றதுனால தானேயா போறோம். அதனாலதான் ஆண்டவனை விட அருளுக்கு பெருமை அதிகம். அருள் தான் பராசக்தி. இப்போ பராசக்திய ஒரு பார்வை பார்த்தாராம் சிவபெருமான் சிவப்பா, பராசக்தியும் லலிதாம்பிகை சிவப்பா எதிர்த்தாப்புல வந்தாளாம். இதுதான் ஆரம்பம். அதை வச்சு இப்ப சொல்றார், அம்பாளுடைய தனபாரம் மார்பு கருத்தன 1, எந்த இதன் கண்ணன 2, வண்ண கனக வெற்பில் பெருத்தன 3, பாலடும் பிள்ளைக்கு நல்கின 4 விஷயம். அவளுடைய மார்பு பேரருள் கூர் திருத்தனபாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. அம்மா நீ எனக்கு முன்னால காட்சி கொடுக்கணும். அம்மா அப்படி எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறான். என்ன தெரியுது? முதல்ல அந்த மார்பு தான் தெரியுது. பகவான் ராமகிருஷ்ணர் காளியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். காளி மாதா உன்னை பார்க்கணும், நேர்ல பார்க்கணும். எல்லாரும் சொல்றாங்களே நீ கல்லுன்னு, நீ கல்லா கன்னிகையா, நேர்ல பார்க்கணுமே. தட்சிணேஸ்வரத்திலே கல்கத்தாவிலே பவதாரிணியை பார்க்கணும். ராத்திரி பகலா கஷ்டப்பட்டார் கதாதரன் என்ற பகவான் ராமகிருஷ்ணர். அம்பாள் காட்சி கொடுக்கல. ஒரு நாள் ராத்திரி, அம்மா நீ இனிமேல் காட்சி தராவிட்டால் நான் உடைவாளை உருவி வெட்டி கொண்டு இறந்து போய்விடுவேன். தாய் தள்ளிய பிள்ளையை பேய் கூட பிடித்து கொள்ளாது. நீ எனக்கு காட்சி தர வேண்டும். வேட்டியை முறுக்குவது போலே என் மனம் முறுக்கப்படுகிறது. நாட்கள் போய்கொண்டிருக்கின்றன. நான் உன்னை பார்க்காமலேயே பல நாட்கள் போய்விட்டன. நீ இன்றைக்கு காட்சி தர வேண்டும். ராத்திரி போய் நிற்கிறார். அம்பாள் அப்படியே நிற்கிறார். அம்மா உன்னை அப்படியே நரம்பும் சதையுமா நான் பார்க்கணும். வந்தேன். உடனே உடைவாள், அங்கே வாள் இருந்தது, எடுத்தார், வெட்டிக்க போனார். ஒரு சத்தம் கேட்டது. நிமிந்து பார்க்கிறார். இந்த நெஞ்சு மேல போயிட்டு வருது. ஆகா அசைது. அம்பாளை பார்த்துட்டேன். அப்படியே உடம்பு தெரியுது. முதல்ல எது தெரிஞ்சுது? 2 மார்பு தெரிஞ்சுது. ஏங்க என் முகம் தெரியப்படாது? ஏன் தெரியுமா? நமக்கு பால் கொடுக்கிறது அதுதான். எங்க குழந்தை பிறந்த பொழுது பால் கொடுத்தது தனபாரம் தானே. அதுலேருந்து தானே மற்றதெல்லாம் வந்தது. இப்ப அம்பாளை அப்படி பார்க்கிறாரா? ஞானப்பால் கொடுத்த அந்த மார்பு தெரியுது. கருத்தன.
கருத்தனா என்ன அர்த்தம்? சிவபெருமான் கருத்தில் இருப்பன. சிவபெருமான் பார்த்ததுனாலதான் ஞானப்பால் வந்துச்சு. இல்லாட்டி மோனப்பால் ஊனப்பால் தான் வரும். கருத்தன சிவபெருமான் கருத்தில் இருப்பன. வெளியில வந்தாளா முதல்ல மனசுல வச்சார், அப்புறம் ஒரு பார்வை பார்த்தார். எதிர்த்தாப்புல அம்பாள் வந்தாள், இப்போ நேர கண்ணால பார்த்தாரா, எந்த இதன் கண்ணன. முதல்ல மனசுக்குள்ள அம்பாள், அப்புறம் வெளியில வந்துட்டா. வர்ற பொழுது கண்ணுக்கு தெரிகிறாள். கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன. மேருமலையை விட மிக பெரிதான மார்பு. ஏன்? உலகத்தில் அத்தனை பேருக்கு பால் கொடுக்கணுமே ஐயா. நமக்கு உடம்புல எல்லா உறுப்பும் ஒண்ணுதான், நம்ம தான் வித்தியாசப்படுத்தி விட்டோம். ஒரு பரம ஞானி சன்னியாசி முன்ன பின்ன பெண்களை பார்க்காதவர். அவங்க அப்பா அப்படி வளர்த்தாரு காட்டுக்கொள்ள. அப்பா இறந்து போயிட்டாரு, இவருக்கு பசிக்குது. ஒரு நாள் அப்பா சொன்னாரு, உனக்கு பசி வந்தா அந்த ஊருக்குள்ள போ. இவர் என்ன பண்ணாரு, ஒரு திருவோட்டை தூக்கிட்டு ஊருக்குள்ள வர்றாரு. இது வரைக்கும் பெண்களை பார்த்ததே கிடையாது. பரம ஞானி அப்படியே வரார். ஒரு வீடு, கதவை தட்டுறார். அந்த அம்மா கதவை திறந்தது. என்னடா இது, இப்படி ஒரு தோற்றமா? இது வரைக்கும் பொண்ணை பார்த்ததில்லை. இப்படி பார்க்கிறார். அந்த அம்மா சாமிங்குது. அம்மா என்னது, எனக்கு இந்த தொடையில ஒரு கட்டி வந்தது, 15 நாள் கஷ்டப்பட்டேன். உனக்கு என்னம்மா நெஞ்சில 2 கட்டி இருக்கே, ஐயோ நீ கவலைப்படுவியேன். சாமி, இது கட்டி இல்லை, என் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக கடவுள் பண்ணி வச்சது. அப்படியா? குழந்தைக்காகவா? ஆமா. குழந்தை எப்போ பிறக்கும் சாமி? அது 10 மாசம் கழிச்சு பிறக்கும். அப்படியா? ஏமா 10 மாசம் கழிச்சு பிறக்கிற பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்காக இன்னைக்கே கடவுள் தயார் பண்ணி வச்சாருன்னா எனக்கு அடுத்த வேளை சோத்துக்கு தயார் பண்ணி வச்சிருப்பார் இல்லையா? நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? இந்தா திருவோட்டை போட்டுட்டு சாமி போயிட்டார். அதுதான் ஞானம் பாருங்க. 10 மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு இன்னைக்கே ஏற்பாடு பண்ணி வச்சான்னா எனக்கு அடுத்த வேளை சோத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பானா மாட்டானா? அப்புறம் என்னத்துக்கு நான் ஒரு திருவோட்டை தூக்கிட்டு திரியணும்? போ. ஞானிக்கு திருவோடு கூட இருக்கக்கூடாது. கையில திருவோடு வச்சிருந்தா கூட அவன் சன்னியாசி இல்லை. திருவோடு வச்சு மத்தியான சாப்பாட்டை சாப்பிட்டு மிச்சத்துல தண்ணியை ஊற்றி வச்சு ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணனான்னா அவன் சத்தியமா சன்னியாசி இல்லை. அதனாலதான் பத்திரகிரியார் கையில இருந்த ஓடு உடைக்கப்பட்டது திருவிடமருதூர்ல. எதுக்கு இவ்வளவுன்னு சொன்னேன்? அம்பாளுடைய மார்பு என்ன தெரியுமா? ஒண்ணு அபர ஞானம், இன்னொன்னு பரஞானம். என்ன சார் வார்த்தை பயமா இருக்கே? ஒன்னும் கிடையாது. இப்ப நீங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் கடவுளை பத்தி கொஞ்சம் பேசுறேன், ஏதோ தெரிஞ்சதை பேசுறேன். கேட்கிறீங்களா இல்லையா? ஏதோ காதுல படுதில்ல. இதுதான் முதல் படி, கேட்டல். அப்புறம் வீட்டுக்கு போறீங்க. ஆமா, அந்த ஆள் சொன்னது சரியா பொய்யா உண்மையா அப்படியெல்லாம் இருக்குமா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? பராசக்திங்கிறாரு, கடவுளுங்கிறாரு, முருகனுங்கிறாரு, பிள்ளையாருங்கிறாரு, ஒரு பெரிய குடும்பமே இருக்கும் போல இருக்கே. சிந்திக்கிறீங்க. முதல்ல கேட்டல், ரெண்டாவது சிந்தித்தல். ஞானத்துக்கு இதுதான் அடிப்படை. சிந்திச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, கொஞ்ச நாளையில தெளிவு வருது. ஆமா, உண்மைதான், நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், நம்ம துன்பங்களை எல்லாம் தீர்ப்பார். தெளிவு வந்துருச்சு. தெளிவு வந்த உடனே என்ன பண்றோம்? அந்த அம்பாளை கும்பிடணும், அவளை நினைக்கணும், அவள் மந்திரத்தை சொல்லணும். அப்படியே உட்கார்றோம், தியானிக்கிறோம், அவ காட்சி கொடுக்கிறாள். இந்த நாளும் ஞானத்துக்கு அஸ்திவாரம். என்ன நாள் சொன்னேன்? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், தியானித்தல். நிட்டை கூடலும் பாங்க தியானித்தல். இந்த கேட்டல், சிந்தித்தல் இதெல்லாம் அபர ஞானம்னு பேர். கேட்கறதும் சிந்திக்கிறதும் ஆரம்பம். அதுக்கு மேல தெளியணும். நீ வாழ்க்கை பூரா சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு முடிவு கட்டணுமா இல்லையா? தெளியணும். தெளிஞ்சதுக்கு அப்புறம் தியானிக்கணும். அதுக்கு பேரு பரஞானம்.
இந்த மார்பு அபரஞானம், இந்த மார்பு பரஞானம். இப்படி நினைச்சிட்டா அந்த பொண்ணை கும்பிட தோணுமா தோணாதா? இது ஆணுக்கு கிடையாதுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. அவளுக்கு தான் மரியாதை பூரா, ராஜ மரியாதை பூரா யாருக்கு? அம்பாள் பராசக்திக்கு. அதனாலதான் அபிராமி அந்தாதி அவளது அற்புதமானதாக அமைந்தது. என்னென்ன கருத்தன மனசுல வச்சிருந்தாள். எந்தை தன் கண்ணன வெளியில கொண்டாந்து அவளை நிறுத்திட்டார். இப்ப கண்ணால பார்க்கிறார். வண்ண கனக வெற்பில் பெருத்தன தங்கம் போல இருக்கிற மேருமலை, அதை விட அவள் மார்பு பெரிதாய் இருக்கிறது. நாலாவது, எதுக்கு சார் பெருசா இருக்கு? பால் அழும் பிள்ளைக்கு நல்கின, அழுத பிள்ளைக்கு பால் கொடுத்தன. வள்ளலார் சொல்லுவார், அழுத பிள்ளைக்கு பால் கொடுப்பான்னு சொல்லுவாங்க, அழ முடியாத பிள்ளைக்கும் பால் கொடுப்பான் இல்லையா? அழுத பிள்ளைக்கே பால் உணவளிப்பள் அன்னை என்பர்கள், அளவலியில்லா கொழுது நேர் சிறு குழந்தைக்கும் கொடுப்பள் குற்றமன்று அது மற்றவள் செயலே. எங்க அழ முடியாத பிள்ளைய பட்டினியா போடுவா? அதுக்கும் பால் கொடுப்பாள்ல, நீயும் அதே மாதிரி எனக்கு பால் கொடுக்கணும். கருத்தன அதான் பால் நினைந்து ஊட்டும் தாய். 4 பேர், 4 தாய்மார்கள், 3 பேர் அந்த தண்ணி எடுக்க போனாங்களாம். தண்ணி கிணத்துல தண்ணி, அப்படி கிணத்துல தண்ணி இழுத்தாங்களாம். ஒரு தாய் நினைச்சாலாம், இப்போ என் குழந்தைக்கு பசிக்குமே, பால் சுரந்தது நினைச்ச உடனே. 2வது வீட்டுக்கு வந்தாச்சு, குழந்தைய பார்த்த உடனே பால் சுரந்தது. 3வது குழந்தை அழுது குழந்தைய தூக்கி மடியில வச்சு குழந்தை வாய் வச்சு அதுக்கப்புறம் பால் சுரந்தது. நான் சொன்ன வரிசை. நினைச்ச உடனே பால் சுரந்ததில்ல, அவள் முதல் தாய். குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் பால் சுரந்ததில்ல, அவள் 2வது தாய். குழந்தையை எடுத்து வைக்க, குழந்தை வாய் வைக்க, அதுக்கப்புறம் பால் சுரந்ததில்ல, அவள் 3வது தாய். குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேன்னா அவ தாயே இல்ல, பேய். தள்ளி விட்டுருங்க, என்ன மன்னிச்சுக்கணும். இந்த 3 என்ன அழகா பாடுறார். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின. ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தது யாரு? அம்பாள் பராசக்தி. அதனாலதான் அவருக்கு அவளது ஞானம் கிடைச்சது. ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் சேக்கிழார் பாடுகிறார். பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தனபாரமும். அருள் தரக்கூடிய மிகச்சிறந்த லட்சுமி கடாட்சம் உள்ள அவளுடைய 2 மார்பகங்களும். அப்பா, தனபாரத்துக்கு இவ்வளவு நேரம். அப்புறம் ஆரமும், அந்த மார்புல முத்து மாலை, செங்கை சிலையும், அவ கையில ஒரு கரும்பு வில்லு, அம்பும், அதுல 5 மலர் அம்பு, முருத்தன மூரலும். முருத்தன மூரல்னா தெரியுமா? பல்லு வெள்ளையா இருக்கான், மூரல் பல்லு வெள்ளையா இருக்கணும். முருத்தன மூரலும் வெண்பற்கள் வெளிப்படக்கூடிய லேசான புன்னகை. மூரல்னா லேசான புன்னகை, வில்லஞ்சிரிப்பு சிரிக்கப்படாது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். நடராஜா லேசாத்தான் சிரிப்பாரு, போதும். அதுதான் முருத்தன மூரலும் நீயும். அம்மா முதல்ல மார்பு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் அவள் மார்புல போட்டிருக்கிற முத்து மாலை தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் கையில வச்சிருக்கிற கரும்பு வில்லு தெரிஞ்சுது, அப்புறம் 5 அம்பு தெரிஞ்சுது, அவன் முகம் தெரிஞ்சுது, புன்னகை தெரிஞ்சுது. அம்மா நீ தெரிஞ்சிட்ட, போதும். முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே, என் முன்னால நீ நிக்கணும் அம்மே. மலையாளத்துல அம்மாவை அம்மேன்னு கூப்பிடுவாங்க. ஞாபகம் வருதா? ஒரு கோயில், அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா. புரியுதா? அம்பாளுக்கு முன்னால போய் நின்று கொண்டு அம்மே நாராயணா, எல்லா விதமான மனோவியாதிகளும் ஓடி போய்விடும்.
அம்பாளுக்கு அந்த பெருமை. அவளுக்கு எப்படி பேரு? அம்மே எந்தியன் முன் நிற்கவே. அடுத்த பாட்டு 10வது பாட்டு. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மறவாமை. சேக்கிழார் பெரிய புராணம். அம்மா நான் நின்னாலும் உன்னைத்தான் நினைக்கிறேன், உட்கார்ந்தாலும் உன்னைத்தான் நினைக்கிறேன், படுத்து கிடந்தாலும் உன்னைத்தான் நினைக்கிறேன், நடந்தாலும் உன்னைத்தான் நினைக்கிறேன். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. அப்புறம் என்றும் வணங்குவது உன் மலத்தாள். இதுக்கு என்ன அர்த்தமா சொல்லணும்? நான் தினம் கும்பிடுறது உன் திருவடியத்தான் கும்பிடுறேன். எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே. எழுதாமறையினா எழுதாத வேதங்கள், எழுதா கிளவி மறை வேதம் சொல்லக்கூடிய சிறப்பான செய்திகள் அவற்றோடு ஒன்றாய் இருக்கக்கூடியவளே, வேதத்தோடு இணைந்தவளே, எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே, அருளே. அம்பாளுக்கு என்ன பேரு? அருள். அருளது சக்தியாகும். அறந்தனக்கு சிவஞான சித்தியார். அருள் தான் அம்பாள், மறக்காதீங்க. அவர் அவன், சிவபெருமான் அவன், அவள் அருள். ரெண்டும் சேர்ந்ததுதான் சிவன். சிவன்னா என்ன அர்த்தம்? கடவுளும் அருட்சக்தியும். மற்ற மதத்துக்காரன் நம்மள்கிட்ட என்னமாவது கேட்டா நமக்கு சொல்ல தெரியலையே. நமச்சிவாயான்னா என்னன்னு கேட்குறான். அது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் தெரியலேன்னு சொல்லலாமா? சொல்லணும். கிறிஸ்தவ பெருமக்கள் சர்ச்சில் வகுப்பு நடத்துகிறாங்க. பிரேயருக்கு முன்னால சாமியார் சில வார்த்தைகள் சொல்லுவார், எல்லாம் கேட்பாங்க அவங்க மதத்தை பற்றி. இஸ்லாத்தில் மௌல்விகள் சொல்கிறார்கள், அவங்களெல்லாம் பாராட்டணுங்க. எல்லாம் சொல்லி மதத்தை பற்றி தெரியும். நம்ம கோயிலுக்குள்ள போனா தேங்காய் வாங்கினோமா, வாழைப்பழம் வாங்கினோமா, அர்ச்சனை பண்ணோமா, வந்தோமா, பிரசாதம் சாப்பிட்டோமா, வந்துடுறோம். இதை பற்றி யாரும் சொல்லுவார் இல்லை. சொன்னாதான் நல்லது. அதுக்குத்தான் கோயில்களில் பெரிய பெரிய மண்டபங்கள் அமைத்து வைத்தது. அந்த காலத்திலே ராஜராஜ சோழன் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறான். எல்லா இடத்திலையும் அருட்செய்திகளை சொல்வதற்காக ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள். அம்பாள் யாரு? அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே. அருளேன்னாரார். அடுத்தாப்புல அவளுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? உமையே. நேத்திக்கே சொன்னேன், நாமங்களில் சிறப்பானது உமா. உமா உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே. இமயமலையிலே பர்வதராஜன் மகளாக அம்பாள் அவதாரம் செய்கிறாள். தாட்சாயணி உடம்ப பிச்சு எரிஞ்சிட்டான், அந்த ஆன்மா இருக்கிறது. சிவபெருமானுக்கு பக்கத்தில் அம்பாள் ஆன்ம வடிவிலே நிற்கிறாள். நான் பார்வதியாக பர்வதராஜன் மகளாக பிறப்பெடுக்க வேண்டும், நல்லது உலக நன்மைக்காக நீ அதை செய். பிறப்பெடுக்கிறார் பர்வதராஜன் மகளாக. அப்ப அவளுக்கு என்ன பேரு? பார்வதின்னு பேரு. 6 வயசுல தவத்துக்கு போனவள். 6 வயசு. பார்வதி தவம் பண்ண போற பொழுது 6 வயசு. அதுதான் உமையின். இமயத்து அன்றும் பிறந்தவளே, பர்வதராஜன் மகளாக இமயமலையில் பிறந்தவளே, அழியா முத்தி ஆனந்தமே. மோட்சத்தினால கிடைக்கிற இன்பம் என்னைக்கு அழியாது. வாழைப்பழம் சாப்பிட்றோம், அந்த இன்பம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? இமாம் பசந்த் மாம்பழம் திருச்சிராப்பள்ளியில ஒரு மாம்பழம் 100 ரூபாய் சொல்றான். அருமையா இருக்கும். கொண்டாந்து வீட்டில் வச்சா தெருவூரா வாசனிக்கும். சாப்பிட்டான் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? 3 மணி நேரம். அதுக்கப்புறம் போயிடும். போகலைன்னா அது மேற்கொண்டு பிரச்சனை. புரியுதா? எவ்வளவு நேரத்துக்கு இன்பம். ஒரு கச்சேரி கேட்டோம், கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். அம்பாள் அழியா முத்தி ஆனந்தமே, அழியா முத்தி ஆனந்தமே. ஒன்று சொல்லணும் உங்களுக்கு, சௌந்தரிய லகரியில நான் அங்கங்க சிலது எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சௌந்தரிய லகரி யாரு பாடினது? ஆதிசங்கரன். யாரு மேல? அம்பாள் பராசக்தி மேல.
இந்த ஆதிசங்கரருக்குத்தான் இந்த அம்பாள் மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா? இமயமலைக்கு போனாராம், பத்ரிநாத் தவம் பண்ணனாராம். அம்பாள் காட்சி கொடுத்தாளாம், அம்மா நீ எங்கூட கேரளாவுக்கு எங்க காலடிக்கு வரணும். வர்றேன்ட்டா. நான் முன்னால போவேன், நீ என் பின்னாலே வரணும். அவ என்ன சொன்னா, நல்லா போ, நீ முன்னாலே போ, நான் பின்னால வர்றேன், திரும்பி பார்க்கப்படாது. நீ எங்கேயாவது திரும்பி பார்த்த அங்கே நான் நின்றுவேன். அம்மா அம்மா நான் திரும்பி பார்க்க மாட்டேன், காலடிக்கு போயிடுவோம் கேரளாவுக்கு. எங்கே இருந்து? இமயமலையில இருந்து. கம்பீரமா அம்பாள் நடக்கிறான். கலீர் 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 கலீர், காலினில் சிலம்பு கொஞ்ச, கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய அம்பாள் நடந்து வருகிறாள். இவர் காதுல சத்தம் கேட்குது, மெதுவா வந்தான். சத்தம் கேட்குது, வர்றான். கால் சிலம்பு கேட்குது, வர்றான். பின்னால வந்துகிட்டே இருக்கா. ஆண்டவனே நம்பணும், மொத்தமா நம்பணும். இன்ஸ்டால்மெண்ட்ல நம்பப்படாது, பெர்சன்டேஜ்ல நம்பப்படாது, மொத்தமா நம்பணும். காலில் விழுந்துடணும். நம்பினார் கெடுவதில்லை, 4 வரை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். யோசிக்கிறார். அவன் நின்றப்படாது, சத்தம் கேட்குது, நின்றப்படாது, சத்தம் கேட்குது. கர்நாடகா கொல்லூர் குடசாத்திரி மலை, கீழே சதுப்பு நிலம். சத்தம் கேட்கல, சத்தம் கேட்கலையே. நின்றுட்டாளோ, ஏமாத்திட்டாளோ, வர்றேன்னாலே திரும்புமா, சத்தமே கேட்கலையே. திரும்பினாரா, அம்பாள் அப்படியே உட்கார்ந்தபடி காட்சி கொடுத்தார். அம்மா திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னா, சத்தம் கேட்கலையே. சதுப்பு நிலத்துல கால் வச்சா எப்படிரா சத்தம் கேட்கணும்? எனக்கு புரியலையே அம்மா, நான் இங்கதான் உட்கார்ந்து இருக்க போறேன். எந்த ஊரு? கொல்லூர் மூகாம்பிகை. போன மாசம் அங்க போயிட்டு வந்தேன். ஒரு புண்ணியவான் கல்யாணம் அங்க ஏற்பாடு பண்ணார். கொல்லூர் மூகாம்பிகை. காலையில 6 மணிக்கு போய் பாருங்க, அம்பாள் கம்பீரமா உட்கார்ந்து இருப்பான். அவ சந்நிதி கொல்லூர் மூகாம்பிகை. அம்மா ஏமாத்திட்டியே, நான் உன்னை கூட்டிகிட்டு போக நினைச்சனே, எங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போக நினைச்சனே. கவலைப்படாதே அப்பனே, சோட்டானிக்கரையிலே, அதான் அம்மே நாராயணா, சோட்டானிக்கரையிலே காலையில 5 மணிக்கு காட்சி கொடுப்போம். மற்றபடி கொல்லூரில் மூகாம்பிகையாக இருப்போம். சோட்டானிக்கரையில காலையில 5 மணிக்கு கோயில் திறப்பாங்க. இங்க திற போடுவாங்க கொல்லூர்ல. சோட்டானிக்கரையிலே அம்மை ஒரு பாறையின் வடிவத்தில் காட்சி அளிக்கிறாள். 2 பாறை, 2 பாறைக்குத்தான் அவளது அலங்காரம். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா. அந்த ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரி பாடினார். சௌந்தரிய லகரியில 27வது ஸ்லோகம் இந்த பாட்டு மாதிரியே இருக்கு. இந்த பாட்டு என்ன? நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் உன்னையே நினைக்கிறேன். சரி, பாட்டு அதை பாருங்க. பக்தர் மொழிகள் எல்லாம் பராசக்தி பெயராகட்டும். யார் என்ன பேசினாலும் அது பராசக்தியின் பெயராகட்டும். உடலில் இயக்கம் எல்லாம் சக்தி வணக்க முத்திரையாகட்டும். இந்த உடம்பு அசைதில்ல, அது பூரா சக்திக்கு பண்ற வழிபாடாகட்டும். நடக்கும் நடை அவளை வலம் வருவதாகட்டும். நடந்தன்னா அவளை சுத்தி வர்றதாயிருக்கட்டும். உண்பன யாவும் அவளுக்குரிய அவிசாகட்டும். வேள்வியிலே அவிசு அவிர்பாகம், நான் சாப்பிட்றதெல்லாம் அவளுக்கு நைவேத்தியமாகட்டும். தரையில் சாய்ந்து படுப்பது அவளை வணங்குவதாக அமையட்டும். தூக்கத்தில் பெறல்றோம், இப்படி பெறல்றோம், அப்படி பெறல்றோம், குப்புறப்படுக்கிறோம். குப்புறப்படுகிறது என்னவா? அவளை கும்பிடுவது ஆகட்டும். எங்கள் செயல்கள் யாவும் அவளுக்குரிய பூசையாகட்டும். இதற்கு பெயர் ஆத்ம நிவேதனம். விவேகானந்த சுவாமியினுடைய பேச்சில ஈடுபட்டு லண்டன்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அவ பேரு மார்கரெட்னு பேரு. லண்டன் ஒரு ஞாபகம், மார்கரெட்னு பேரு. விவேகானந்தருக்கு பின்னால கல்கத்தாவுக்கு வந்துட்டார். விவேகானந்த சுவாமி அவளை பார்த்தார். அவளுக்கு ஒரு பேரு வச்சார், நிவேதிதா.
சிஸ்டர் நிவேதிதா. என்ன அர்த்தம்? நைவேத்தியம். நைவேத்தியம்னா என்ன அர்த்தம்? கடவுள்கிட்ட காட்டுவது. கடவுளை சாப்பிட வைக்கிறது இல்லை. நைவேத்தியம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் தெரியுமா? காட்டுவது. என்ன ஆண்டவனை சாப்பிடவா வச்சிங்க நீங்க? காட்டுறத கூட ஒழுங்கா காட்ட மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு கப்புன்னு மூடி போடுறீங்க. கடவுளுக்கு காட்டுவது அதுதான் நைவேத்தியம். இது கடவுளிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளை. அந்த பொண்ணுக்கு என்ன பேரு வச்சாரு? சிஸ்டர் நிவேதிதா. சௌந்தரிய லகரி 27வது ஸ்லோகம். அதுதான் இப்போ நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன்மலத்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே. உமா. உமா தேவி பிரணவம். உமா என்பது என்ன? தேவியினுடைய பிரணவ மந்திரம். உ ம ஆ, அதானே உமா. உ ம ஆ. உ என்பது அருள், மா என்பது ஆன்மா, ஆ என்பது பெருமான் சிவபெருமான். மூணும் சேர்ந்தா உமா. ஓம் உமா அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அடியா முத்தி ஆனந்தமே. பின்னால கண்ணியது உன் புகழ் கற்பது நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பதாம்புயத்தில் அப்படின்னு இதே கருத்தை திரும்பவும் பாடுவார் 12வது பாட்டுல. இப்ப நம்ம பார்த்தது 10வது பாடல், 11வது பாடல். அம்பாள் எப்படி இருக்கிறா? அம்பாளுக்கு பேர் தெரியுமா? ஆனந்தின்னு பேரு. இது என்ன ஆனந்தின்னா? ஆனந்தனுக்கு ஆப்போசிட் ஆனந்தி. ஆனந்தன் பெண்பால், ஆனந்தி ஆனந்தன் ஆண்பால், ஆனந்தி பெண்பால். ஆனந்தமயமானவள். ஆனந்தம் சத்து பொருள், அறிவு சித்து பொருள். ஆனந்தத்தை அனுபவிக்கலாம், அறிவை கேட்கலாம். ஆனந்தமாய் என் அறிவாய். மகிழ்ச்சியை கொடுத்தவள் அவள், என் அறிவுக்குள் இருப்பவள் அவள். நிறைந்த அமுதமுமாய். அமுதம் இறப்பற்ற தன்மையை தரக்கூடியவள் அவள். நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள். அவள் எவ்வளவு உயரமா இருப்பாள்? ஆகாசத்தை தாண்டி இருப்பாள். வான் அந்தம், அந்தம்னா முடிவு. பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கப்பால். ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. ஆகாசத்துக்கு மேல அதை தாண்டி நிற்பாள். ஆனந்தமாய் என் அறிவாய். என்ன ஆனந்தம்? அவளும் ஆனந்தம், அவளை சார்ந்தவர்களுக்கும் ஆனந்தம். ஆமா, அவள்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தானையா கொடுப்பார். அழுதுகிட்டே இருக்கவன்கிட்ட போனா அவன் அழுகையைத்தானே கொடுப்பான். ஆனந்தமா இருக்கவள்கிட்ட போனா அவ ஆனந்தத்தை கொடுப்பா. அவளுடைய நடனம் எப்படி தெரியுமா? ஆனந்த நடனம், ஆனந்த மடம். ஆனந்தம் காசியிலே எம்பெருமான் இருக்கக்கூடியது மயானம். ஆனா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆனந்த மயானம், ஆனந்தம் அப்படிம்பாங்க. அம்பாள் பராசக்தி ஆனந்தம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அமுதம் என்ன செய்யும்? ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கும். இறப்பற்ற தன்மையை தரக்கூடியவள். வானந்தமான வடிவுடையாள். வானத்துக்கு அப்பால் செல்லக்கூடிய ஆற்றல். ஆமா, இந்த பிளேன்ல போறான், மேல போறான், பார்த்தா என்ன தெரியும்? வெறும் வெளிதான் தெரியும். அதுதான் உண்மையில் உலகம். நமக்கு நம்ம உலகம் முட்டுண்டு, இந்த வெளிதான் அதிகம் தெரியுமா? உலகத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த வெளிதான் ரொம்ப அதிகம். அந்த வெளி அவள். வானந்தமான வடிவுடையாள். மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம். அவ திருவடிதான் வேதங்களுக்கெல்லாம் முடிவு. வேதத்துக்கு தொடக்கம், வேதத்துக்கு முடிவு எல்லாம் அவளுடைய திருவடி. வேதங்கள் அவள் திருவடியிலே இருந்து வந்தன. அவ காலில் ஒரு சலங்கை போட்டிருப்பாளாம். அதுக்கு என்ன தெரியுமா? வேதமா. நூபுரம்னு பேரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காலில் தண்டை மாதிரி போடுவாங்கள்ல பெண்கள், அதுக்கு பேரு நூபுரம்னு பேர்.
சுரும்பு முரல் கடிமலர்பூம் குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையல்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. ஆரணம்னா வேதம். அவ காலில் கிடக்கிற அந்த நூபுரந்தான் வேதம். அதனாலே வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரண அரவிந்தம். அரவிந்த மலர் அரவிந்தம் சரணம் அவர் திருவடி. தவள நிறம். தவளம்னா வெள்ளை. தவள நிற கானந்தம் ஆடரங்காம். அவ ஆடுற இடம் எங்க தெரியுமா? இந்த வெள்ளை வெளியேர்னு சுடுகாட்டுல எங்க பார்த்தாலும் வெள்ளை சாம்பலா கிடக்குமே, அங்கதான் அவ வீட்டுக்காரர் ஆடுறாரு. அதனால அவளும் அங்கதான் ஆடுவா. சுடுகாட்டு சாம்பல் எப்படி இருக்கும்? தவள நிறம். தவளம்னா வெண்மை. தவள திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை வெண்ணகை. தவளம் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கான். கான்னா காடு. கான் அந்தம் ஆடரங்காம். வெள்ளையா கிடக்கிற காடு. சார், காடு எப்படி வெள்ளையா இருக்கும்? சிவபெருமான் உடம்பு பூரா விபூதிய சுடலப்பொடி பூசிக்கிட்டு ஆடுற பொழுது அந்த பகுதி முழுக்க வெள்ளை வெளேர்னு இருக்குமா. காசிக்கு போயிருக்கீங்களா? காசியில் காலையில் 3:30 மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும். மணிகர்ணிகா காட்டுன்னு ஒரு பகுதி, அங்கே வரிசைக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 3:30 மணிக்கு ஒரு பண்டா போவார். ஏதாச்சும் ஒரு பணத்தில இருந்து அந்த சாம்பலை எடுப்பார். சும்மா வெள்ளை வெளேர்னு இருக்கும். எடுப்பார், தண்ணியில் கரைப்பார். முதல் அபிஷேகம் சிவபெருமானுக்கு அதுதான். காலையில் 3:30 மணி போய் பார்க்கணும். நான் பார்த்துருக்கேன். காசி முதல் அபிஷேகம். அதுக்கு பேர் என்ன? காடு. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். அதனாலே வெள்ளை சாம்பல் பரவிய காடு, அதுதான் அவளுடைய ஆடரங்கம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? இன்னொரு இடத்துல அவ ஆடுவாள். அது எங்கே? சிவபெருமான் தலையிலே. முடிஞ்சு வச்சு. புரியுதா? எம்பிரான் முடி கண்ணியதே. எம்பிரானுடைய முடி மாலை அவள் ஆடரங்கம். சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிற மாலை, அதுதான் அவளுக்கு நடனமாடக்கூடிய அரங்கம். என்ன அர்த்தம்? சிவனுக்கும் மேற்பட்டவள். இதுக்குத்தான் சாக்தம்னு பேர். எல்லாத்துக்கும் மேலே இருப்பவள் அம்பாள் பராசக்தி. கல்கத்தாவில் பவதாரிணின்னு சொன்னா, பகவான் ராமகிருஷ்ணர் காட்சி பார்த்தாருன்னு சொன்னா, அந்த பவதாரிணி சிலைக்கு கீழே ருத்ரமூர்த்தியை படுக்க வச்சிருப்பாங்க. ருத்ரமூர்த்திக்கு மேலே அவ நிற்பான். என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் மேலே அம்பாள் பராசக்தி. அதுதான் இங்கே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. ஏன் சிவபெருமான் இவளை தலையில தூக்கி வச்சு ஆட விட்டாரு? உயர்ந்த பொருளை தலையில தூக்கி வச்சுக்கணும்ல. உயர்ந்த பொருள் கிடைச்சா என்னங்க பண்ணுவான்? காலில் போடுவோமா, தலையில வச்சுக்கோமா? 50,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் அதை காலில் தானே போடணும். அதுக்கு மதிப்பு வேற. 5 ரூபாய்க்கு பூ வாங்கினாலும் அதை தலையில தானே வச்சுக்கணும். மதிப்பு கொடுத்த பொருளை தலையில் வைத்துக் கொள்வது போலே மதிப்பானது இவள் திருவடி என்று எம்பெருமான் அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாராம். நான் ஒன்றும் சொல்லப்படாது. இப்படியே போனா ஆண் ஆதிக்க சமுதாயம் பெண் ஆதிக்க சமுதாயமாக மாறி போய்விடும். அம்பாள் எல்லாத்துக்கும் மேலே. கானந்தமாடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. ஒன்று தெரியுமா? அம்பாளுடைய திருவடி தலையில் பட இறைவன் ஆடக்கூடிய கூத்துக்கு சிலப்பதிகாரத்தில் பாண்டரங்க கூத்துன்னு பேர். 2000 வருஷத்துக்கு முன்
முன்னால சிலப்பதிகாரத்தில் இந்த கூத்து எந்த கூத்து? அம்பாளை தலையில தூக்கி வச்சு அவள் வீட்டில் சொல்றோம், பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சிருக்காண்டான்னு. ஒன்றும் தப்பு கிடையாது, சிவபெருமானே அப்படித்தான் பண்ணியிருக்காரு. அதுக்காக என்ன கெட்டா போச்சு? ஒரு தப்பும் கிடையாது. அடுத்தது 12. கண்ணியது உன்புகள் கற்பது உன்னாமும் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் புன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. அம்பாள் 7 உலகத்தையும் உண்டாக்கினாளாம். இந்த உலகம் மாதிரி 7 இருக்கான். 7 இல்லை, 21 உலகம் இருக்கு. மேலே 7, கீழே 7, இது 7. பாதாளம், வானுலகம், பூமி. நமக்கு ஒரு உலகம்தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை கோடி வருஷம் ஆகுமோ தெரியாது. புவி ஏழையும் பூத்தவளே. இந்த பூ பூக்கிறதுக்கு கஷ்டமாடுமா? கஷ்டப்படாதா? பூ பூக்குது, ரொம்ப சிரமப்பட்டு. நம்ம வீட்டில் புள்ள படுற மாதிரியா பூ பூத்துது? அப்படின்னு பூத்திருச்சு. அவ 7 உலகத்தையும் பூ பூக்கிற மாதிரி உண்டாக்கி விட்டாளாம். அவளது ஈஸியா, அவளது எளிதாக. அவளுக்கு இதெல்லாம் விளையாட்டு. அவருக்கும் விளையாட்டு, அவளுக்கும் விளையாட்டு. நமக்கு வாழ்க்கை வினையாட்டு, அவர்களுக்கு இது விளையாட்டு. தீராத விளையாட்டு பிள்ளை. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு. அவருக்கு இதெல்லாம் விளையாட்டு. கண்ணியது உன்புகள். கண்ணியதுன்னா நினைப்பது. எதை நினைக்கணும்? அவள் புகழை நினைக்கணும். கண்ணியது உன்புகள். ஊனுருக நினைக்கணும். நினைக்கிற பொழுது மனசு உருகி அவள்கிட்ட போய் சேரணும். கண்ணியது உன்புகள். 2வது, கற்பது உன்னாமம். அவள் திருநாமத்தை தான் கற்றுக்கொண்டு பேச வேண்டும். அவள் திருநாமத்தை சொல்ல வேண்டும். பாரதியார் என்ன பாடுவார் தெரியுமா? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இதான் அவருக்கு மந்திரம். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண் பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி வஞ்சனை இன்றி பழியின்றி சூதின்றி வையத்து மாந்தரெல்லாம் தஞ்சம் என்றே அழைப்பார் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி. யாரை பார்த்தாலும் பாரதியார் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஓம் சக்தி. அதனால அவருக்கு பாண்டிச்சேரியில என்ன பேரு வச்சாங்க தெரியுமா? காளிதாசர் வருகிறார். பாரதியார் இங்க மாட்டான், காளிதாசர் வருகிறார். சித்தர்கள் எல்லாருக்கும் ஆற்றல் தரக்கூடியவள் அம்பாள் பராசக்தி. சின்ன பொண்ணு, அவளுக்கு பேர் தெரியுமா? பாலா திரிபுர சுந்தரி. எல்லா சித்தர்களுக்கும் மிகச்சிறந்த வழிபடு தெய்வமாக இருக்கக்கூடியவள் உபாசனா மூர்த்தி பாலா திரிபுர சுந்தரி. நம்ம ருத்ரகாளியம்மன் கோயில்ல பிரகாரம் வர்ற பொழுது அந்த மூலையில மடியில ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்து இருக்கான். நின்று கும்பிட்டு போங்க. போன கும்பாபிஷேகத்துல புண்ணியவான்கள் நிறைய அழகாக வைத்தார்கள். அதுல பாலா திரிபுர சுந்தரி அவதான் பேராற்றல் வாய்ந்தவள். கண்ணியது உன்புகள் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பதாம்புயத்தில். நாம் பக்தி பண்ணனது உன் திருவடியை நினைச்சு. இதுக்கு பேர் தான் உபாசனைன்னு பேர். அவன் திருவடியவே நினைச்சுட்டு இருக்கமே, அதுக்குத்தான் உபாசனைன்னு பேர். நினைக்க 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 பேராற்றல் மனசுல கிடைக்கும். சில பேர் இந்த வெத்திலையில ஒரு மைய போடுவேன், போட்டுட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அந்த நகையை காணமே, அது இந்த இடத்துல இருக்கும்பேன். பல சமயம் ஒழுங்கா வந்துடும். ஆஞ்சநேயர் உபாசனை, காளி உபாசனை. உபாசனைனா என்ன? அதிலே ஈடுபட்டு போறதுனால அந்த ஆற்றல் கொஞ்சம் இறங்கும். அது இறங்கினாலே இவளது ஆற்றல் நமக்கு கிடைக்கும். கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பதாம்புயத்தில். அம்புயம்னா தாமரை, உன் பாதங்களாகிற தாமரை. பதாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து. நான் ராத்திரி பகலா இருந்தது பூரா உன் அடியார் கூட்டத்தில். அடியார் கூட்டத்தில் இருந்தாத்தான் புத்தி நல்லா இருக்கும்.
எங்கெங்க இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மனசு மாறிடும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து. ஆன்மாவுக்கு 10 தன்மை. ஒன்று சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சினிமா பார்த்தா அதிலே ஈடுபட்டுருவோம். எலெக்ஷன்ல போய் பேச்சு கேட்டா ஒரு கட்சியை அப்படியே உட்கார்ந்துருவோம். கோயிலுக்கு வந்து அபிராமி அந்தாதி கேட்டா கொஞ்ச நேரமாவது அபிராமிட்ட ஈடுபடுவோமா இல்லையா? இதுதான் மனசு, இயற்கை. சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து. இப்போ ராத்திரி பகலா ஒன்னத்தான் நினைக்கிறேன். நன்னி எதுன்னா அணுகியதுன்னு அர்த்தம். நன்னின்னா பக்கத்திலேன்னு அர்த்தம். பகல் இரவா நன்னியது உன்னை, இரவு பகல் பார்க்காமல் உன்னை நயந்த பெருமக்கள் உன் அடியார்கள் அவையத்து. அவையம்னா அந்த அவை. அந்த அவையில தான் ராத்திரி பகலாய் இருக்கிறேன். மாணிக்க வாசகசாமி என்ன கேட்பார் தெரியுமா கடவுள்கிட்ட? அம்மா பராசக்தி, உனக்குள்ள சிவபெருமான் இருக்கார், சிவபெருமானுக்குள்ள நீ இருக்கிற, 2 பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் உன் அடியார் கூட்டத்தில் இருக்க வேண்டும். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயி. பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றேன். நீ ஆண்டவனுக்குள்ளே இருக்கிற, ஆண்டவன் உனக்குள்ளே இருக்கிறான். அம்மா 2 பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் அடியார் கூட்டத்திலேயே இருக்க வேண்டும். அதான் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது. அம்மா இப்படியெல்லாம் அடியார் கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணி இருக்கிறேன்? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. ஞானசம்பந்த சுவாமி பாடுறார், இந்த கோயிலுக்கு வந்து கடவுளை பாடுறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும்? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்ன நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுழி வாணனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. புண்ணியம் பண்ணி இருந்தாத்தான் கோயில்ல வந்து கடவுளை பத்தி கேட்க முடியும். கண்ணியது உன்புகள் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் 2 பதாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. தப்பு, அவள் புவி ஏழையுமா பூத்தாள்? இல்ல, புவனம் 14 பூத்தாள். இந்த 7 உலகத்தை தான் அவ உண்டாக்கினா. ஐயோ நான் தப்பா சொல்லிவிட்டேன், மன்னிச்சு கிடுங்க. அடுத்த பாட்டு, பூத்தவளே புவனம் 14 நான் தெரியாம சொல்லிவிட்டேன், 7 உலகம்னு குறைவா சொல்லிவிட்டேன், இப்ப திருத்திக்கிறேன். பூத்தவளே புவனம் 14 14 லோகத்தையும் அவள் தான் பூத்தாள். பூத்த வண்ணம் காத்தவளே, உண்டாக்குறது மட்டுமில்ல சோறு போட்டு காப்பாத்தினது அவள். காசியில விஸ்வநாதருக்கு பிச்சை போடுறது யார் தெரியுமா? அன்னபூரணி. விஸ்வநாதர் அங்கு போய் கையை தூக்கிட்டு புண்ணிப்பார், அன்னபூரணி சோறு போடுவான். பூத்த வண்ணம் காத்தவளே. அப்புறம் ஒடுக்கிறது பின் கறந்தவளே. குழந்தைய பெத்தது தாய், வளர்த்து பால் கொடுத்தது தாய். பால் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தொட்டியில போடுறான்ல, தூங்குதில்ல, அதுதான் ஒடுக்கிறது. நம்மளை எல்லாம் பிறவியை கொடுத்து இங்கே அனுப்பிச்சு ஆடுற வரைக்கும் ஆட விட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து தொட்டியில போட்டு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துக்கடா, அதுக்குத்தான் இறப்புன்னு பேர். இறப்பு என்பது என்ன? நீண்ட ஓய்வு.
ஓய்வு கொடுக்கிறமல்ல ஆன்மாவுக்கு கொஞ்ச காலம் இரு, அடுத்த பிறவி அப்புறம் பார்த்துக்கலாம். 3 யாரு செய்கிறா? அவள் செய்கிறாள். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. பூக்கிற பொழுது கவலை இல்லாம எப்படி பூத்தாளோ அது மாதிரி காப்பாற்றுற பொழுதும் கவலை இல்லாமல் காப்பாற்றுவாள். பின் கறந்தவளே, அதுக்கு பின்னால மறைச்சிடுவா. கரை கண்டனுக்கு மூத்தவளே. ஓ, சிவபெருமானுக்கு வயசு என்ன தெரியாது. பிறந்த தேதி இருந்தாத்தான் வயசு தெரியும். இவருக்கு டிஓபியும் கிடையாது, அதனால டிஓடியும் கிடையாது, டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது, டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது. பிறந்தாத்தானையா தேதி, பிறந்தாத்தானே வயசு. யாரு? கரை கண்டனுக்கு மூத்தவளே. ஓ, அவருக்கும் முன்னால என்ன சார் எங்கேயோ இடிக்கிறே. இப்ப சொல்றேன், சிவபெருமானுக்கு வடிவம் கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு. கடவுளுக்கு என்ன பேரு? நீங்க வைக்கிறது தான் பேரு. நீங்க ராமசாமின்னா கடவுள் ராமசாமி, நீங்கள் ஐயப்ப சாமின்னா கடவுள் ஐயப்ப சாமி, நீங்க கருப்பண்ண சாமின்னா கடவுள் கருப்பண்ண சாமி, நீங்கள் பகுத்தறிவுன்னா கடவுள் பகுத்தறிவு. நீங்க வைக்கிற பேரு தான் அவருக்கு. அவருக்குன்னு பேரு கிடையாது, அவருக்குன்னு வடிவம் கிடையாது. சார் அப்ப எப்படி சார் நினைக்கிறது? அவர் என்ன பண்ணினாரு? மனசுல அருளை உண்டாக்கினார். அந்த அருள் வெளியில வந்தான். அந்த அருள் பார்த்தா, சிவபெருமானே உங்களை இவங்க பார்க்கணுமில்ல, நினைக்கிறது கஷ்டமில்ல, அதனால உங்களுக்கு நான் வடிவம் கொடுக்கிறேன். சிவனுடைய அருள் தான் சிவனுக்கு வடிவம் கொடுத்தது. சிவனுடைய அருள் தான் நமக்கு பார்க்கிறதுக்கு பார்வையை கொடுத்தது. அந்த அருளுக்குத்தான் பிரியாவிடை என்று பெயர். அந்த அருளுக்குத்தான் மனோன்மணி என்று பெயர். அருள் உடம்ப கொடுக்கலன்னா சிவபெருமானை பார்க்க முடியாது. அப்போ உடம்ப கொடுத்தது முன்னாலே, உடம்பு பின்னாலே. அப்ப சிவபெருமானுக்கு இவள் மூத்தவள். புரியுதா? சிவபெருமானுக்கு உடம்ப கொடுத்தது யாரு? அம்பாள் பராசக்தி. அவருக்கு இன்னும் உடம்பு கிடையாது. நம்ம பார்க்கணுமேங்கிறதுக்காக ஒரு வடிவத்தை அவள் கொடுத்தாள். அப்படி பார்க்கிற பொழுது அவள் கரை கண்டனுக்கு மூத்தவள். எனக்கு வடிவத்தை கொடுத்த எங்க அம்மா என்னோட மூத்தவள். கரை கண்டனுக்கு மூத்தவளே. அடுத்தது, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. மூவான்னா வயசாகாத. எல்லா தெய்வங்கள்லையும் ரொம்ப இளமையான தெய்வம் யாரு தெரியுமா? மகாவிஷ்ணு. என்ன சார் அநியாயமா இருக்கு? 10 அவதாரத்திலே இன்னும் ஒத்த அவதாரம் பாக்கி வச்சிருக்காரு. கல்கி அவதாரம் இன்னும் பண்ணல. அப்ப அவர் தான் லேட்டஸ்ட், அவர் தான் இளையவர். அம்பாள் அவருக்கு தங்கச்சி. என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. எந்த காலத்திலும் வயதானவனாக ஆகாமல் இளமையோடு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தங்கச்சியே. அப்போ மூத்தவருக்கு மூத்தவள், இளையவருக்கு இளையவள். லேட்டஸ்டா வர்றது இதான். புரியுதா உங்களுக்கு? லேட்டஸ்ட். அதை இப்படி சொல்லணும். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேற்றும் அப்பெற்றியனே. பழசுக்கும் பழசு, புதுசுக்கும் புதுசு. வயசான சிவபெருமானுக்கு மூத்தவள், இளமையான பெருமாளுக்கு இளையவள். கரை கண்டனுக்கு மூத்தவளே. என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. மாத்தவளே. மாத்தவள் ரொம்ப பெரிய தவம் செய்தவள். இன்னும் ஒண்ணு, பெரும் தவத்தால் அனுபவிக்கப்படுபவள். நீ தவம் பண்ணாத்தான் அவளை பேச முடியும், நீ தவம் பண்ணனாத்தான் அவளை நினைக்க முடியும். மாத்தவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. மாபெரும் தவத்தினால் அடையப்படுபவள். ஒரே ஒரு செய்தி கொஞ்சம் வேகமா சொல்லி முடிக்கணும். நீலகண்ட தீட்சிதர்னு மதுரையிலே ஒரு பெரிய ஞானி. அவருடைய செய்தி ஆனந்த சாகர ஸ்தவம்னு ஒன்று. அதில் இந்த அம்பாளை பற்றி நிறைய பாடுகிறார்.
இந்த அம்பாளுடைய பெருமையை அடுத்த 14வது பாடலிலும் பாடப்போகிறார் நம்முடைய அபிராமி பட்டர். அந்த பாட்டு வர்ற பொழுது நீலகண்ட தீட்சிதரை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் சிந்திக்கலாம். இப்போதைக்கு ஒன்று சொல்லி வைக்கிறேன். அம்பாள்கிட்ட போய் நீலகண்ட தீட்சிதர் 2 கண்ணும் போச்சு. இந்த கதையெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். கண்ணு போன உடனே கண்ணீர் விட்டாராம். எதுக்கு கண்ணீர் விட்டார்? வேற எதையும் பார்க்க வேண்டாம், உன்னை அன்னைக்கு பார்த்தேன், இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது, ஒரே ஒரு தடவை உன்னை நான் பார்த்துறணும், இந்த கண்ணுக்கு மட்டும் ஒளிய கொடு, அதுக்கப்புறம் நீயே எடுத்துக்கோ. ஆனந்த சாகரஸ்தவம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒளி கிடைச்சுதான். மீனாட்சி சன்னிதானம் சியாமளை நாளைக்கு நாம் சிந்திக்கிறோம். இன்னைக்கு சிந்திக்க பார்த்தேன், மணி நேரமாகி விட்டது. 13 பாட்டு, 13வது பாட்டில் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறோம். நேற்றைக்கு 5 பாட்டு, இன்னைக்கு 8 பாட்டு. நாளைக்கு அவள் திருவுள்ளம். பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. உன்னை தவிர வேற யாரையாவது நான் கும்பிடலாமா? இவனது அருள் பண்ணக்கூடியவள், உன்னை விட்டுட்டு நான் வேற எங்க போறது? நீதான் அருள் பண்ணக்கூடியவள், உன்னை தவிர வேற எங்கேயும் நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை தவிர ஒரு ஆழ்வார் பாடுவார், பழமுதிர் சோலையில போய் பாடுவார், பெருமானே உன்னை தவிர மற்றொன்றை நான் வழிபட மாட்டேன், அது என்னால் முடியாது. உன்னை விட்டு விட்டு இன்னொருத்தன்பால் நான் சென்றால் உன் பேரு கெட்டு போயிடும். புரியுதா? உன் பேரு கெட்டு போயிடும். இல்ல, உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன், சரிப்படலை, வேற இடத்துக்கு போயிட்டேன். என்ன அர்த்தம்? முதலாளி சம்பளம் கொடுக்கலன்னு அர்த்தம். அது மாதிரி உன் பேரு கெட்டு போயிடும். அதனாலே நான் உன்னை விட்டுட்டு போகல. பெருமாளே நினைப்புல வச்சுக்கோ, உன்னை தவிர நான் வேற இடத்துக்கு போனால் உன் பெயர் கெட்டு போய்விடும். அது மாதிரி அம்பாளுடைய பெருமை, அவள்கிட்ட நின்னா வேற யார்கிட்டையும் போக வேண்டாம். அதனால தான் எம்பெருமாட்டி உன்னை வணங்குகிறேன், உன்னை தவிர வேறு எங்கும் நான் செல்ல மாட்டேன் அப்படிங்கிறத அந்த 13வது பாட்டில் உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கடைத்தலை நிற்கை நின் சாயல் அழிவு கண்டாய். பெருமாள்கிட்ட போய் கள்ளழகர்கிட்ட பேசுறார் ஆழ்வார், உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனிமே போய் வேற ஒருத்தங்கிட்ட நின்னா உன் பெயர் கெட்டு போய்விடும். புனத்தினை கிள்ளி புதுகவி காட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியதுண்ணும் எழில் மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை என்றாய். அதனால அம்பாளை பற்றி கொண்டால் வேற யாரையும் பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அது 13வது திருப்பாடல்.